السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 65 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 66வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாப் என்பது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதன் மூலம் நம் அரபி இலக்கணத்தை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். பயிற்சிகளுடன் நம்மளுக்கு இந்த கிதாப் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயிற்சியும் செய்யும் பொழுது ஒவ்வொரு பாடத்தையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த அரபி இலக்கண புத்தகத்தை படித்து அரபி மொழியை நாம் விளங்குவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. இன்னும் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் மஸ்தருல் மீமை சார்ந்த மஸ்தர் என்பதை பற்றிய பாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒவ்வொரு ஃபேலுக்கும் மஸ்தர் வருமோ அந்த மஸ்தரின் மீம் ஆரம்பத்தில் சேர்ந்து அதிகப்படியான மீம் கொண்டு வரப்படும் என்றும், அதே மூன்றெழுத்து சார்ந்ததாக இருந்தால் அந்த மூன்றெழுத்து சார்ந்த அந்த ஃபேல் மிசாலாக, அதாவது ஃபா கலிமா இல்லத்தானதாகவும் லாம் கலிமா சஹீஹானதாகவும் அந்த ஃபா கலிமா முலாரியில் போக்கப்படும் என்று இருந்தால் அந்த அந்த மூன்று இடத்தை சார்ந்த ஃபேலுக்கு மஸ்தர் மீமி எப்படி வரும்? மஃஇல் என்ற வசனில் வரும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக லாம் கலிமா சஹீஹாக இருக்கும், முலாரிலே ஃபா கலிமா போக்கப்படும், இன்னும் மிசாலாக இல்லாமல் வெறும் மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருந்தால் அதுக்கு மஃஅல் என்ற வசனில் வரும் என்றும் பார்த்தோம். அதே போல மூன்று எழுத்து அல்லாமல் சுதாசி, ருபாஇ, ஹுமாசி என 4 எழுத்து ஃபயல்கள், 5 எழுத்து ஃபயல்கள், 6 எழுத்து ஃபயல்கள் இவைகளுக்கெல்லாம் இஸ்மு மஃபூல் தான் மஸ்தரை மீமி வரும் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். இன்னும் சில சமயம் அந்த மஸ்தரை மீமியில் தா அதிகமாக்கப்படும். மௌஇல் என்பதற்கு மௌஇதத் என்ற தா அதிகமாக்கப்படுவதை போல சில சமயம் தா என்ன செய்யப்படும்? அதிகமாக்கப்படும் என்பதையும் பார்த்தோம். இந்த பாடங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? அதனுடைய பயிற்சிகளை காணப்போகிறோம். மஸ்தர் மீமை பற்றிய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். வாருங்கள், இன்னும் இதை பற்றி ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்ப மூணாவது பயிற்சி பாருங்க. மூணாவது பயிற்சி என்ன சொல்றாங்க? கௌவின் சலாச ஜுமலின் 3 வாசகங்களை உருவாக்கு. தெஸ்தமிலு குல்லும் மின்ஹா அந்த வாசகங்களில் 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும். அலா மஸ்தரின் மீமை சார்ந்த மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை உருவாக்கு. விஹைசு ஒரு விதத்தில் உள்ளடக்கி இருக்கும். யக்கூனு ஃபில் ஊலா முதலாவது வாசகத்திலே அந்த மஸ்தர் ஆகும். அலா வஸ்னி மஃஇல் என்ற வஸ்னின் பிரகாரம் முதல் வாசகத்திலே அந்த மஸ்தர் ஆகும். வஃபி சானியத்தி இரண்டாவது வாசகத்திலே அலா வஸ்னி மஃஅல் என்ற வஸ்னின் பிரகாரமும், வஃபி சாலிசத்தி மூன்றாவது வாசகத்திலே அலா வஸ்னி இஸ்மில் மஃஊல் மஃஊலுடைய வஸ்னின் பிரகாரமும் அந்த மஸ்தர் ஆகும் விதத்தில் மஸ்தர் மீமின் மீது அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை நீ உருவாக்கு. இப்ப 3 வாசகம் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாசகத்துல ஒரு மஸ்தர் மீமி இருக்கும், எப்படி இருக்கணும்? மஃஇல் வசன்ல இருக்கணும். ரெண்டாவது வாசகத்துல மஸ்தர் மீமி இருக்கணும், அது எப்படி இருக்கணும்? மஃஅல் வசன்ல இருக்கணும். மூன்றாவது வாசகத்துல மஸ்தர் மீமி இருக்கணும், அது எப்படி இருக்கணும்? மஃஊல் வசன்ல இருக்கணும். எனவே இந்த 3 மட்டும் நம்ம என்ன செஞ்சா போதும்? கொண்டு வந்துட்டா போதும். சரியா? வாருங்கள், இப்பொழுது இவர்கள் கேட்ட அந்த பயிற்சியை இப்பொழுது பார்ப்போம். அதற்கான பதிலை பார்ப்போமா? இந்த இருக்கு பாருங்க. இப்ப ஜும்லத்துன் தஸ்தமிலு அலா மஸ்தரின் மீமியின் அலா வஸ்னி மஃஇலின். இப்ப மஃஇல் என்ற வஸ்னின் பிரகாரம் மீமை சார்ந்த மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்கும் ஒரு வாசகம். அந்த வாசகம் கேட்டாங்களே, இந்த இருக்கு பாருங்க. இல்தஸிம் பி மௌஇதிக உன்னுடைய வாக்குறுதியை கொண்டு பற்றி பிடித்துக்கொள். அப்ப மௌஇத் என்று மஃஇல் வசன்ல வந்திருக்கு. யா வஅத யஇது வாவ் கலிமா இல்லத்தாக இருந்து ஃபா கலிமா இல்லத்தாக இருந்து அது முலாரியிலே அந்த ஃபா கலிமா போக்கப்பட்டதாக இருந்தால், மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருந்தால், லாம் கலிமா சஹீஹாக இருந்தால், இத்தனை நிபந்தனைகள் இருந்தால் மஃஇல் என்ற வசனில் வரும். அதே போல மஃஇல் வஅத யஇது என்பதில் இந்த எல்லா நிபந்தனைகளும் இருக்கிறது. அதனால் மௌஇத் மஃஇல் வசன்ல நமக்கு வச்சு ஒரு வாசகத்தை அமைச்சிட்டோம். இப்ப அடுத்து பாருங்க. ரெண்டாவது ஜும்லத்துன் ஒரு வாசகம் தஸ்தமிலு அலா மஸ்தரின் மீமியின் அலா வஸ்னி மஃஅலின். அப்ப ஒரு வாசகம் தஸ்தமில் உள்ளடக்கி இருக்கும். அலா மஸ்தரின் மீமை சார்ந்த மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்கும். அலா வஸ்னி மஃஅல் என்ற வஸ்னின் பிரகாரம் மீமை சார்ந்த மஸ்தரின் பக்கம் உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய வாசகம். அதான கேட்டாங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ரகீப்துல் ஃபர்ஸ
குதிரையில் நான் வாகனித்தேன். மர்கபல் ஃபாரிஸில் மாஹிரி, திறமையான குதிரை வீரன் வாகனிப்பதாக நான் என்ன செய்தேன், வாகனித்தேன். இப்ப மர்கப், இப்ப ரகீப, ரகீபா தானே. இப்ப இதுல மேல சொன்ன எந்த நிபந்தனையும் இல்லை என்றால் மூன்று இடத்தை சார்ந்ததாக இருந்து வேற எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை என்றால் எப்படி ஃபாக்கலிமா இல்லத்தாக இருப்பது, அந்த ஃபாக்கலிமா முவாரியில போக்கப்படுவது, லாம் கலிமா சஹீஹாக இருப்பது, மேல சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாம மூணு எழுத்தை மட்டும் சார்ந்ததா இருந்துச்சுன்னா அதுக்கு என்னதான் சொன்னோம், மர்கப் மஃஅல் வசன்ல தான் வரணும். அதே போல இங்க வந்திருக்கா, அதை வச்சு ஒரு வாசகம் அமைக்க சொன்னாங்க, அமைச்சாச்சா. இப்ப கடைசியா பாருங்க, ஜும்லத்துன் ஒரு வாசகம், தஸ்தமிலு அலா மஸ்தரின் மீமியின் அலா வஸ்னி இஸ்மில் மஃஊலி, ஒரு வாசகம் உள்ளடக்கி இருக்கும் அலா மஸ்தரின் மீமியின் அலா வஸ்னி இஸ்மு மஃஊல், இஸ்மில் மஃஊலி, இஸ்மில் மஃஊலுடைய வஸ்னின் பிரகாரம் மீமை சார்ந்த மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய வாசகம். அதான கேட்டாங்க. இங்க இருக்கு பாருங்க, இஸ்தஹமத் இஸ்ஸூக்கு, கடைவீதி நெருக்கடியானது, முஸ்தஹமன் ஷதீதன், கடுமையான நெரிசலாக, கடைவீதி நெரிசலானது. அப்ப இங்க பாருங்க, மூன்று எழுத்து அல்லாத நாலு அஞ்சு ஆறு எழுத்தை சார்ந்த ஃபேல்கள் வந்தாலே இஸ்மு மஃபூல தான் வரணும். அல்லாத முஸ்தஹமன் என்ன செஞ்சோம், மஸ்தரி மீமிய நம்ம எதுல கொண்டு வந்தோம், மஃபூலுடைய வசனான முஸ்தஹம்னு நம்ம கொண்டு வந்தோம். இங்க மஸ்தரி மீமியா தான் நம்ம அர்த்தம் வைக்கணும். அதுதான் கடுமையான நெரிசல் அடைந்தது. சரியா. அப்ப இவங்க கேட்ட எல்லாத்தையும் செய்து விட்டோம். வாருங்கள் இப்பொழுது கடைசி பயிற்சியை காண்போம். பயிற்சி 4. பயிற்சி 4 என்ன சொல்றாங்க, இஷ்ரஹ், விவரி, அஹதல் அபியாத்தில் ஆத்தியத்தி, பின்வரும் கவிதைகளில் ஒன்றை நீ விவரி, அரிபுஹு, இன்னும் அந்த ஒரு கவிதைக்கு நீ அராப் வழங்கு, ஒபையின் அன்வா அல் மசாதிர் இல்லதி இஷ்தமல அலிஹா, இன்னும் மஸ்தர்களின் வகைகளை விளக்கு, அல்லது எத்தகைய மஸ்தர்கள், இஷ்டமல அலைஹா, அந்த மஸ்தர்களின் மீது அந்த கவிதை உள்ளடக்கி இருக்கிறதே, அந்த மஸ்தர்களின் மீது அந்த கவிதை உள்ளடக்கி இருக்கிறது, அத்தகைய மஸ்தர்களின் வகைகளை நீ விளக்கு. எல்லா மஸ்தரையும் இல்ல, நம்ம எந்த கவிதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த கவிதையில என்ன வந்திருக்கிறதோ, என்ன மஸ்தர் வந்திருக்கிறதோ அந்த மஸ்தர்களின் வகைகளை நீ என்ன செய், விளக்குன்றாங்க. சரியா. இப்ப மூன்று கவிதை தான் கொடுத்திருக்காங்க, இதுல ஒண்ணுதான் கேட்கிறாங்க. நம்ம வேணா மூணுத்துக்கும் அர்த்தம் மட்டும் வேணா பாத்துடலாம். அவங்க சொன்ன மெத்தட் எப்பவும் போல நம்ம என்ன செய்திருவோம், கவிதைக்கு மட்டும் அர்த்தம் மூணுத்துக்கு வச்சிருவோம்ல, அதே போல இதுக்கு அர்த்தம் மட்டும் வைத்து விடுவோம். அவங்க கேட்ட யாராவும் அந்த வகைகளையும் ஒண்ணுக்கு மட்டும் பார்த்துருவோம். சரியா. இப்ப ஃபர்ஸ்ட் கவிஞர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இந்த இரவும் பகலும் மாறி மாறி வருவது என்பது அவங்களுக்கு மத்தியில ஒரு போர்க்களம் இருக்கிற மாதிரி என்ன செய்யறாரு கவிஞர் அவங்க நம்மளுக்கு வர்ணிக்கிறார். சரியா. இப்போ என்ன செய்யுது, இரவும் பகலும் மாறி மாறி இப்படி நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு காலம் முழுக்க. இப்படி மாறி மாறி போர்க்களம் போன்று இரண்டுத்துக்கும் நடுவுல ஏதோ போர்க்களம் நடப்பதை போன்று இருக்கிறது. ஆனா அந்த போர்க்களம் இருக்கிறது அல்லவா, இரவு பகலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த போர்க்களம், அந்த போர்க்களத்துடைய படை இது, இரவு என்ற ஒரு படை, பகல் என்றும் ஒரு படை. இப்ப அந்த மாதிரி போர்க்களத்தில் வரக்கூடிய இரவு பகல் என்ற அந்த படை என்ன செய்கிறதாம், நம் மீது பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து செலுத்துகிறது. இந்த இரவு பகல் மாறுவதின் தானே இந்த உலகத்துல என்ன செய்யுது, ஒவ்வொரு ஆச்சரியங்களும் வெளிப்படுது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் வருகிறன. நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய துரோகம், சந்தோஷம், இன்பம், துன்பம் எல்லாம் மாறி மாறி நம்மளுக்கு வருதுல்ல. இந்த இரவு பகல்ல தானே, காலங்கள் போக போக தானே அதெல்லாம் வருது. இப்ப கவிஞர் அழகாக இந்த இரவு பகல் மாறுவதை ஒரு போர்க்களமாகவும், அதனுடைய படை, அந்த இரவு பகலை என்ன சொல்கிறார், ஒரு படை என்பதை போன்றும், அந்த படை நம் மீது என்ன கொண்டு வருகிறது, பல ஆச்சரியங்களை நம்மளுக்கு கொண்டு வருகிறது என்ற ஒரு போர்க்களத்தையும் ஒரு படையுடன் சேர்த்து என்ன செய்கிறார், நம்மளுக்கு இந்த கவிதையில் அழகாக சொல்லுகிறார். சரியா. இப்ப பாருங்க, இரவு இன்னும் பகல் மாறுபடுவதற்கு மத்தியில் மஅரகுன் ஒரு போர்க்களம் இருக்கிறது. இரண்டுக்கும் மத்தியில் இரவும் என்னது பகலும் என்ன செய்வது, மாறுகிறது அல்லவா. இப்படி மாறுகிறதற்கு மத்தியில் இடையில் என்ன இருக்கிறதா, ஒரு போர் நிகழ்கிறது, ஒரு போர்க்களம் இருக்கிறது. சரியா. அந்த போர்க்களம் இருக்கிறதா, எக்குர்ரு அலைனா, என்னது, நம் மீது, எக்குர்ரு அலைனா, நம் மீது திரும்பி வருகிறது, ஜெய்சுகு, அந்த போர்க்களத்தின் படை நம் மீது திரும்பி வருகிறது, வில் அஜாஇபி, ஆச்சரியமான விஷயங்களை கொண்டு அந்த போர்க்களத்தின் படை நம் மீது திரும்பி வருகிறது. அப்ப இந்த போர்க்களம் இது மாறி மாறி வருவது ஒரு போர்க்களமாகவும், அதனுடைய படை என்ன செய்கிறது, நம்மிடம் திரும்பி வருகிறது. எப்படி திரும்பி வருகிறது, ஆச்சரியங்களை கொண்டு நம்மிடம் என்ன செய்ய வருகிறது,
திரும்பி வருகிறது, டெய்லியும் கொண்டு வருகிறது. புது புது ஆச்சரியமான விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்குதுல. இந்த காலங்கள் போக போக ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டேதானே இருக்கிறது. அதுதான் கவிதையிலே அழகாக என்ன செய்கிறார் கவிஞர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த ரெண்டு கவிதை. இந்த கவிதையில் என்ன சொல்ல வைக்கிறாங்கன்னா, குதிரை ஒரு போர் வீரனுடைய எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய உள்ளம், அவனுடைய நோக்கம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். ஒரு வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு போர் வீரன், ஒரு வீரனை ஒரு விஷயத்தை நம்ம இறங்குகிறோம் என்றால், அவன் என்ன செய்யக்கூடாது, பொதுவாக எந்த விஷயமாக இருந்தாலும் நோக்கத்தில் உயர்ந்த நோக்கத்தை வைக்க வேண்டும். சரியா? துன்யாவை சார்ந்த நோக்கம் வைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை நாம் கண்டால் இது நிறைய புரியும். சரியா? நபிகளாரிடம் கேட்ட கேள்விகள், சின்ன பிள்ளைகள் கூட மிகப்பெரிய நோக்கத்தை கேட்டார்கள். எப்படி உதாரணத்துக்கு ரசூல்லா என்னது ரபியா ரலியல்லாஹு அவங்ககிட்ட கேட்பாங்க. சின்ன வயசுல நிறைய ஹித்மத் செய்வாங்க ரபியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்லாவுக்கு. அப்போ உனக்கு என்னாச்சும் வேணுமான்னு கேட்பாங்க. அப்ப சின்ன வயசா இருந்தாலும் அவங்க என்ன வேணா கேட்டிருக்கலாம். உலகத்துல எனக்கு அது வேணும் இது வேணும், ரசூல்லா இது வேணா கொடுத்திருப்பாங்க. ரசூல்லானால முடியாதுதான். ஆனா அவங்க கேட்டது என்ன தெரியுமா? அந்த வயசுலயும் சொர்க்கத்தில் உங்களுடன் நான் தோழமை கொள்ள வேண்டும் என்று கேட்டாங்க. நீ கேட்டது பெருசுன்னு ரசூலாவே சொன்னாங்க அது. சரியா? அப்ப நோக்கம், நம்மளுடைய நோக்கம் இப்படி சின்ன சின்ன துன்யா சார்ந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய நோக்கம் இருக்கக்கூடாது. நோக்கம் உச்சக்கட்ட எது நிரந்தரமோ அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். சரியா? அதுக்கு இது பொதுவான விஷயம். இந்த பொதுவான விஷயத்தை வைத்துக்கொண்டு இது பல வரலாறுகள், ரசூலா காலத்தில் நடந்த பல வரலாறுகள் சொல்லல. ஒரு உதாரணத்திற்காக அது சொன்னேன். இதை வைத்துக்கொண்டு ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் எப்படி இருக்கிறான் என்பதை கொண்டு நம்மளுக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார்கள். இருக்கிறதிலே மட்டமான வீரன் யார் என்றால், போர் செய்வான், அவன் தாக்குதல் ஏற்படுத்துவான், வெறும் கனிமத்துக்காக. எதற்காக? கனிமத்துக்காக தாக்குதல் ஏற்படுத்துவானே, அவன் தான் இருக்கிறதுலே என்னது மிகவும் இகழுக்குரிய வீரன். ஏன்னா அந்த கனிமத் என்பது கொஞ்ச நாள்ல போயிட போகுது. அந்த கனிமத்துனா என்னது? ஒரு போரில் வெற்றி கண்ட பிறகு அதன் மூலம் அந்த எதிரி படைகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வெற்றி கண்ட அந்த வீரர்களுக்கு தான் சொந்தமாகும். அந்த போர்க்களத்தில் வெற்றி கண்ட பிறகு அவர்களுடைய பொருட்களுக்கு அரபியர் கனிமத் என்பார்கள். சரியா? அந்த ஒரு பொருட்களுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு நீங்க போர் செஞ்சீங்கன்னா அது இந்த உலகத்தோட என்னவாயிரும், முடிஞ்சு போயிடும். அப்ப அந்த வீரன் என்பவன் இருக்கிறதுல என்னது இகழாக்கக்குரியவன். எனவே உன்னுடைய தாக்குதலை ஆக்கு. உன்னுடைய தாக்குதலை சங்கையான விஷயங்களுக்காக, மிகவும் என்னது உயர்ந்த விஷயங்களுக்காக உன்னுடைய தாக்குதலை என்ன செய், நீ ஆக்கு என என்று கவிஞர் அவர்கள் நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப பாருங்க, அதனல் ஃபவாரிசி, குதிரைகளில் குதிரை வீரர்களில் மிகவும் கீழானவர், கீழ்த்தரமானவர். மை யார், யுகீரு தாக்குவாரோ, மகனமின் கனிமத்திற்காக தாக்குவாரோ அவராக இருப்பார். கனிமத் நான் சொல்ற போர்க்களத்தில் தோற்ற படையிடமிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுக்காக யார் தாக்குவாரோ அவராக இருப்பார். ஃபஜ் அல் முகாரக்க, நீ ஆக்கு உன்னுடைய தாக்குதலை ஆக்கு. லில் மகாரிமி துக்ரமு, நீ சங்கை செய்யப்படுவாயே. அஹ் என்னன்னா, லில் மகாரிமி சங்கையான விஷயங்களுக்காக, லில் மகாரிமி சங்கையான விஷயங்களுக்காக உன்னுடைய தாக்குதலை ஆக்கு. அப்படி நீ அதற்காக ஆக்கினால் துக்ரமி, நீ துக்கரம்னு வரணும். கவிதைக்காக துக்கரமின்னு சொல்றேன். சரியா? அப்படி சங்கையான விஷயங்களுக்காக உன் தாக்குதலை ஆக்கினால் துக்கரம், நீ என்ன செய்யப்படுவாய், சங்கையாக்கப்படுவாய். இப்ப துக்கரமின்னு கவிதைக்காக வந்திருக்கு. சரியா? கடைசியா பாருங்க, இந்த கவிதையும் ஒரு அழகிய நம்மளுக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு கவிதை தான். பாருங்கள், நம்மளுடைய எண்ணம் இருக்கிறது அல்லவா, இந்த நாட்களை கொண்டு நல்லெண்ணம் வைக்க வேண்டாம் என்று கவிஞர் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். நம்மளுக்கு என்னது, ஷாலாப் இருக்க பின்னாடி நாளைக்கு என்னது, இது சரியாயிரும், நாளைக்கு இது சரியாயிரும், நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு நாளைக்கு நமக்கு தான் டைம் இருக்கே மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படின்னு நல்லெண்ணம் வைக்கிறாங்களா நாட்கள்ல, நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலான்னு. அந்த ஒரு நல்லெண்ணம் எதுக்கு? இன்னைக்குன்னா இன்னைக்கு செஞ்சிடணும், நாளைக்குதான் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு நாட்களை கொண்டு நல்லெண்ணம் வைத்தால் அது தவறு. ஏன்னா எப்ப என்ன ஆகும் தெரியாது. சரியா? அதனால நம்ம எப்பொழுதுமே என்னதான் எண்ண வேண்டும், நாட்களை பற்றி ஒரு தவறாக தான், ஒரு கெட்டதாக தான் எண்ண வேண்டும். அப்பதான் நம்ம எச்சரிக்கையா இருப்போம். சரியா? நாளைக்கு என்ன ஆயிருமோ, நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டா சரியா இருக்குமே. சரியா? இப்படி ஒரு எச்சரிக்கை வரணும்னா அந்த ஒரு பயம் இருக்கணும். நாளைக்கு நல்லா இருக்காதுன்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுல வரணும். சரியா? அப்படி இருந்தாதான் எச்சரிக்கையாக இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் செய்வோம். இல்லாட்டி நாளைக்கு நல்ல நாளாதான் இருக்கும், அதனால நம்ம இன்னைக்கு ஜாலியா இருந்துக்கலாம், இன்னைக்கு பகட்டோட சந்தோஷமா இருந்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம்.
அப்படின்னு நாளைய நாட்களை பற்றி நாம் நல்லெண்ணம் வைத்து விட்டால், இது தூர நோக்கோட பார்த்தாலும் சரி, இப்ப காசு எதுவுமே சேர்த்து வைக்காமல் குழந்தைகளுக்காக என்னது நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடுறது எதுவாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணம் வைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு வராது. எப்போ பயத்துடன் இருக்க வேண்டும், தீய எண்ணம் என்ன செய்ய வேண்டும், தீய எண்ணம் வைக்க வேண்டும். அப்படி தீய எண்ணம் வைத்தாதான் ஐயோ என்ன ஆகும், நம்ம குழந்தைக்கு கஷ்டப்படுவாங்கன்னா வரலாறுல என்னது பிற்காலத்துல கஷ்டப்படுவாங்களே, இப்படி ஒரு கெட்ட எண்ணம் வைக்கும் பொழுது என்னவாகும், நீ எச்சரிக்கையாக இருப்பாய், நீ என்ன செய்வாய், அந்த எச்சரிக்கையுடன் சூப்பராக என்ன செய்வாய், நீ செயலாற்றுவாய் என்று இந்த கவிதையில் சொல்லி தருகிறார்கள் பாருங்க. "வஹுஸ்னு பன்னிக", இன்னும் உன்னுடைய எண்ணத்தில் அழகானதாகிறது, உன்னுடைய அழகிய எண்ணமாகிறது, bil ஐயாமி, நாட்களை கொண்டு. ஐயாம்னா என்னது, நாட்கள். நாட்களை கொண்டு உன்னுடைய அழகிய எண்ணமாகிறது மஅஜஸத்துன், பலகீனமாய் இருக்கும். சரியா? ஃபதுன்ன ஷர்ரன், எனவே நீ தீங்கை எண்ணு. வகுன் மின்ஹா அலா வஜலின், அந்த நாட்களில் இருந்து நீ ஆகு, அலா வஜலின், அந்த வஜல்னா அந்த பயம், அந்த பயத்தில் இருந்தே நீ ஆகு, அந்த நாட்களில் இருந்து பயத்தின் மீதே நீ என்ன செய் ஆகு. இந்த பயத்துடன் இருக்கும் பொழுதுதான் நீ என்ன செய்வாய், இன்றைய காரியங்கள் நீ என்ன செய்வாய், தள்ளி போடாமல் அன்றைய காரியங்களை சரியாக செய்வாய். இப்போ ஒரு கவிதைக்கு மட்டும் நம்மளுக்கு கேட்டாங்க, அந்த ஒரு கவிதைக்கான யாரா மட்டும் பார்ப்போம். முதல் கவிதைக்கான யாரா கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபபைன, ஃபா, அல்ஃபா ஓ, இந்த ஃபா என்பதாகிறது பிஹசபி மா கபலஹா, அதற்கு முன்னால் உள்ள ஒன்றை கவனித்து கொண்டு யாரா வழங்கப்படும். ஃபாக்கு முன்னாடி கவிதையில் என்ன வருமோ அதை கவனிச்சுதான் என்ன செய்ய முடியும், யாரா வழங்கப்படும். அதான் இந்த ஃபாக்கு முன்னால் உள்ள ஒன்றை கவனிப்பதை கொண்டு யாரா வழங்கப்படும். பைன என்பது வர்ஃபுன். அப்ப லர்ஃபு ஜமானின், காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். மன்சூபுன், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அல்ல வர்ஃபியத்தி, காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை என்பதின் பிரகாரம், லர்ஃப் என்பதின் பிரகாரம் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப பைனன் தானே படிச்சோம், அதுக்கு நசபு சொல்லணும். ஏன்னா ஏராப்ல இடம் இருக்கு, லர்ஃபுக்கு என்ன இருக்கு, ஏராப்ல இடம் இருக்கிறது. காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தால் அதை என்ன செய்வோம், நசபு கொடுப்போம்ல. அதான் லர்ஃபியத்து, இது என்னது, காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை என்பதின் பிரகாரம் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். ஃபி மஹல்லி ரஃபஇன், ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. யா ஹபரின் முகத்தமின், முற்படுத்தப்பட்ட ஹபரான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. பைன் என்கிறது முற்படுத்தப்பட்ட ஹபர். அப்ப பின்னாடி முபத்ததா வருது, அதனாலதான் இது முற்படுத்தப்பட்டது. அப்ப முற்படுத்த ஹபராக இருக்கிறது, அதனால இது ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. ஒஹோ முலாஃபுன், இன்னும் அந்த பைன என்ற வார்த்தை என்ற லர்ஃப் ஆகிறது, முலாஃபாக இருக்கிறது. இப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வரும். இஃப்திலாஃபி, இஃப்திலாஃப் என்பது முலாஃபுன் இலைஹி மஜ்ரூருன், முலாஃப் இலைஹியாக இருக்கும், மஜ்ரூருன் ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் அதனுடைய ஜர்ரின் அடையாளமாகிறது, இந்த முலாஃப் இலைஹின் ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். ஃபாக்கு கஸ்ரா தானே கொடுத்தோம். ஒஹுவ, இன்னும் அதுவாகிறது முலாஃபுன், முலாஃபாக இருக்கும். இது இஃப்திலாஃப் என்பது முலாஃபு. இதுக்கு பின்னாடி இப்ப முலாஃப் இலைஹி வரப்போகுது. அல்லைலி, அல்லைல் என்பது முலாஃபுன் இலைஹி, முலாஃப் இலைஹியாக இருக்கும். மஜ்ரூருன் ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும், முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு தானே. அலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் முலாஃப் இலைஹின் ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். கஸ்ரு தானே கொடுத்திருக்கோம் இதுக்கு. சரியா? அப்புறம் பாருங்க, வஸ்ஸுபுஹி, வஸ்ஸுபுஹி என்னது, அல் வாவ், ஃபர்ஸ்ட் வாவுக்கு சொல்லிடுவாங்க. ஹர்ஃபு அத்துஃபின், அத்துஃபுடைய வார்த்தை நம்மளுக்கு தெரியும், அத்துஃபு, இதுக்கு பின்னாடி வரக்கூடிய மாத்தூஃபு. அசுபுஹி, சுபுஹ் என்பது மாத்தூஃபுன், அத்துஃப் செய்யப்பட்டதா இருக்கும். அல்ல லைலி, லைலின் மீது அத்துஃப் செய்யப்பட்டதா இருக்கும். இப்போ இந்த லைல் தான் இதன் மீது என்ன செய்யப்பட்டது, அத்துஃப் செய்யப்பட்டது. ஓகேவா? இதன் மீது என்ன செய்யப்பட்டது, அத்துஃப் செய்யப்பட்டது. அப்ப நம்மளுக்கு தெரியும் எதன் மீது அத்துஃப் வைக்கிறோமோ அதே யாராப் தான் கொடுக்கப்படும். லைலுக்கு மஜ்ரூர் என்ற யாராப் கொடுக்கப்பட்டது. அப்ப இதன் மீது அத்துஃப் வைத்ததால் இதற்கும் மஜ்ரூர் தான் சொல்லுவோம். மஜ்ரூருன் சொல்லியிருக்காங்களா, ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் இந்த மாத்தூஃபுடைய சுபுஹ் என்ற இந்த மாத்தூஃபின் ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து லாஹிரத்து, வெளிப்படையாவான கஸ்ராவாகும். ஹாக்கு கஸ்ர் தானே கொடுத்தோம். அப்புறமா பாருங்க, மாரக்குன், மாரக்குன் என்பது முபத்ததா உன் மாசருன், பிற்படுத்தப்பட்ட முபத்ததா. முற்படுத்தப்பட்ட ஹபர்னாங்களே, அதோடைய முபத்ததா இதுதான், இந்த மாரக் என்ற இதுதான். சரி, அதான் பிற்படுத்தப்பட்ட முபத்ததா. எதை விட்டு பிற்படுத்தப்பட்டது சொன்னாங்கல்ல, ஹபரை விட்டும் பிற்படுத்தப்பட்ட முபத்ததா. சரியா? மர்ஃபூன், முபத்ததாக்கு ரஃபா தானே, ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். வலாமத்து ரஃபிஹி, இன்னும் அதோடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். குன் அப்படின்னு நம்ம தானே கொடுத்தோம். அப்புறமா யகுர்ரு பாருங்க, யகுர்ரு என்பது ஃபிஅலுன் முலாரியுன், வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபிஅல். மர்ஃபூன்,
ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப ஜஸ்மு செய்யக்கூடிய நசபு செய்யக்கூடிய எந்த ஆமிலும் லம்மு லன்னு எதுவுமே முந்தவில்லை என்றால் அதுக்கு அதனால இது ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து ரஃபிஹி இன்னும் இந்த ஃபேலின் ரெஃபருடைய அடையாளமாகிறது அல்லம்மத்து லாஹிரத்து வெளிப்படையான லம்மத்தாகும். லம்மத் தானே கொடுத்தோம் இதுக்கு, சரியா? அலைனா அலைனா நமக்கு தெரிஞ்சதுதான். அலா என்பது ஹர்ஃபு ஜர்ரின் ஜர்ருடைய வார்த்தையாகும். மபுனியும் அல சுக்கூனி சுக்குனின் மீது மபுனியாகும். அலிஃப் தானே படிச்சோம், அலிஃபுக்கு சுக்குன் மட்டும் தானே வரும். அப்ப அலா அப்படின்னு நம்ம அலிஃப் தான் படிச்சோம். அதனால இது சுக்குனின் மீது என்னவாகும்? மபுனியாகும். நான் அலா சொல்லிட்டாங்க, இப்ப அலை நான் சொல்ல போறேன், சரியா? இப்ப நம்ம அலான்னு படிச்சாலும் சுக்குனின் மீதும் அப்படிதான். அலைன்னு படிச்சா கூட என்னதான் சுக்குன் வெளிப்படையா வெளியே வந்துருச்சு, சுக்குனின் மீதும் அப்படிதான், சரியா? இப்ப நான் என்று நான் பாருங்க, லமீருன் மபுனி லமீர் ஆகும். தண்ணீரை பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் ஆகும். மபுனியுன் அல சுக்கூனி சுக்குனின் மீது மபுனி ஆகும். ஏன் அலிஃப் தானே வருது நாள கடைசியில. இப்ப அலிஃப்னா சுக்குன் மட்டும் தானே வரும். இப்ப சுக்குனின் மீது மபுனி ஆகும். ஃபி மஹல்லி ஜர்ரின் பி ஹர்ஃபில் ஜர்ரி ஜருடைய வார்த்தையை கொண்டு ஜருடைய இடத்துல இருக்கிறது. ஜருடைய வார்த்தை எது? அலா. அலா என்ற வார்த்தையை கொண்டு ஜருடைய இடத்துல இருக்கிறது. இப்ப அலா என்பது ஜாரு, நா என்பது மஜ்ரூர், அது ஜருடைய இடத்துல இருக்கிறது, சரியா? அப்புறமா பாருங்க, ஜெய்சுஹு ஜெய்சு என்பது ஃபாயிலுன் ஃபாயிலாக இருக்கும். எதோடைய ஃபாயில்? எக்குர்னுச்சுல, அந்த எக்குருடைய ஃபாயில் இந்த ஜெய்ஸ் தான், சரியா? அப்போ ஃபாயிலுக்கு ரஃப மர்ஃபூன் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த ஃபாயிலுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லம்மத்து லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். ஷீனுக்கு லம்மத் தானே கொடுத்தோம். வஹு இன்னும் அந்த இந்த ஃபாயில் என்பது முலாஃபுன் முலாஃபாக இருக்கும். ஜெய்ஷ் என்ற இந்த ஃபாயில் என்பது முலாஃபாக இருக்கும். அப்ப பின்னாடி வருது முலாஃபிலிஹி. வல்ஹா ஓ இன்னும் ஹாவாகிறது லமீருன். இந்த ஹா என்பது ஒரு லமீர் ஆகும். மூன்றாம் நபர் ஒருமையை குறிக்கக்கூடிய ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் தானே இது, முதக்கரான லமீர், சரியா? மப்னியுன் அலல் லமீர் லமீன் மீது மப்னியாகும். ஆக்கு லம்புதான கொடுத்த லமீன் மீது மப்னியாகும். ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி முலாஃப் இலைஹியான ஜருடைய இடத்துல இருக்கிறது. இப்ப ஜெய்ஷு முலாஃபு ஹூ முலாஃப் இலைஹி, இப்ப முலாஃப் இலைஹிக்கு ஜரு தானே வரும், அதாவது ஜருடைய இடத்துல இருக்கிறது. இது மப்னி என்பதால் என்ன செய்யாது, எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. அப்புறம் பாருங்க, பில் அஜாஇபி பி அல்பா இந்த பா என்பது ஹர்ஃபு ஜர்ரின் ஜருடைய வார்த்தையாகும். அல் அஜாஇபி இந்த அஜாயிப் என்பது இஸ்முன் மஜ்ரூருன் பில் பாஇ வாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். இப்ப பாஜாரு அஜாயிப்ன்றது மஜ்ரூரு. வ அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் இந்த ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து வாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். பாக்கு கஸ்ரு தானே கொடுத்தோம், இந்த வெளிப்படையான கஸ்ரு, சரியா? ஒரு ஜும்லத்து இன்னும் ஜும்லாவாகிறது. இந்த வாசகம் எந்த வாசகம்? மின் யகுர்ரு இந்த இருக்கல பில் அஜாயிபி வரைக்கும் உள்ள வாசகம். எக்குர்ரு அலைனா ஜெய்சுஹு பில் அஜாயிபின்ற இன்றைய குர்ருவிலிருந்து பில் அஜாபியிலிருந்து உண்டான அந்த வாசகமாகிறது. எக்குர்ருலிருந்து பில் அஜாபி வரைக்கும் இருந்து இதனிலிருந்து உண்டான வாசகமாகிறது. ஃபி மஹல்லி ரஃபஇன் சிஃபத்தின் லி மாரக்கின் மாரக்குக்கு சிஃபத்தான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. அப்ப மார்க்குக்கு இந்த வாசகம் முழுவதும் எந்த வாசகம்? யக்குர்ரு அலைனா ஜெய்சுஹு பில் அஜாஇபி என்பதிலிருந்து உண்டான அந்த வாசகம் மாரக்குக்கு சிஃபத்தான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. இப்ப மாரக்குக்கு சிஃபத்து, மாரக்குக்கு ரஃபா தானே கொடுத்தோம், என்னது மர்ஃபூ ரஃபா செய்யப்பட்டது அப்படின்னு ரஃபா தானே கொடுத்தோம். இப்ப மௌசூஃபுக்கு என்ன சிஃபத்தோ இங்க மௌசூஃபுன் கொண்டு வரல, இது என்னது மௌசூஃபுன், சரியா? இது மௌசூஃபாக இருக்கிறது. பின்னாடி வரக்கூடிய மொத்த வாசகமும் என்னவாக இருக்கிறது? சிஃபத்தாக இருக்கிறது. அப்ப நம்மளுக்கு தெரியும் இதுவும் தாபியில கட்டுப்பட்டதுதான். மௌசூஃபுக்கு என்ன யாராவோ அதே தான் பிடித்தொடரும். இப்ப மாரக்குக்கு ரஃபா, அதனால இந்த சிஃபத்துக்கும் என்னதான் ரஃபா தான் வரும். அதான் மாரக்குக்கு சிஃபத்தான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது, சரியா? இப்ப என்ன செஞ்சிட்டோம்? யாராபு வழங்கிட்டோம் ஒரு கவிதைக்கு. அதே போல அந்த கவிதையில் வரக்கூடிய என்ன செய்ய சொன்னாங்க? இது அதுல வரக்கூடிய மஸ்தர்களை விளக்க சொன்னாங்கல்ல. மஸ்தரை மீமி அதே போல சாதா மஸ்தரை விளக்க சொன்னாங்க. இதுல ரெண்டு மஸ்தர் தான் வந்துச்சு, ஒன்னு இஃப்திலாஃபு ஒன்னு மாரக்கு. இப்போ இஃப்திலாஃப் என்பது இஃப்தலஃப இஃப்தலிஃபு இஃப்திலாஃப், இது சாதாரண கைரு மீமி மீமி அல்லாத மஸ்தரும். இஃப்திலாஃப் என்பது ஒரு மஸ்தர் ஆகும். அடுத்த மாரக் என்பது என்னது? மஸ்தரே மீமி, ஓகேவா? மஸ்தரும் மீமியும் மீமை சார்ந்த மஸ்தர் ஆகும். இப்ப மஃஅல் வஸன்ல வந்திருக்கா. இப்ப மூன்று எழுத்தை சார்ந்து மிசால் இல்லை என்றால் லாம் கலிமா சஹீஹாக இருக்கக்கூடிய அந்த மிசாலாக இல்லை என்றால், அதே போல முலாரியில் ஃபா கலிமா போக்கக்கூடிய அந்த மிசாலாக இல்லை என்றால், மூன்று எழுத்தை சார்ந்ததாக மட்டும் இருந்தால் மஃஅல் வஸன்ல வரும். அப்ப மஅரக் மஃஅல் வஸன்ல வந்திருக்குது. அப்ப இது மீம் ஸ்டார்டிங்ல அதிகப்படியான மீம் வந்தா என்னது? அது மஸ்தரே மீமி. அதனால இது மஸ்தரும் மீமியும் மீமை சார்ந்த மஸ்தர் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து ஒரு புதிய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து காண்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.